ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளின் பல்வேறு சேவைகள் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். விவசாயிகள் பெரும்பாலும் கால்நடை வளர்ப்போராகவும் இருக்கிறாங்க சார். கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கால்நடைகளை வளர்க்குறாங்க, அதுக்கப்புறமா பால் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்யும் போது அதனுடைய உப பொருட்கள் அதெல்லாம் பிரித்தெடுக்கிறதுக்கான அந்த தொழில்நுட்பம், அதை பற்றி உங்கள்கிட்ட நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்களா? மேலும் தொழில்நுட்பம் சார்ந்த உதவிகள் எங்கெங்க கிடைக்கும், அது போன்ற விஷயங்களை நீங்க அவங்களுக்கு சொல்றீங்களா சார்? நான் ஏற்கனவே சொன்னது போல மேடம், இப்ப முக்கியமா இளைஞர்கள் நிறைய படையெடுத்து வர்றதால அவங்க நீங்க கேட்குற மாதிரி இதை அடுத்த கட்டமாக கொண்டு போறது இயந்திரமயமாக்கல். அதாவது அடிப்படை கட்டமைப்புல ஒரு பண்ணை தொழிலை ஈடுபடுறதுக்கு முன்னாடியே அது எப்படி மதிப்பு கூட்டலாம், அது சார்ந்த அந்த இயந்திரங்கள் எங்க கிடைக்கும், அதனால விற்பனை வாய்ப்புகள் எப்படி செயல்படுத்தப்படும் தான் எங்கள்கிட்ட வராங்க. இன்னொன்று நீங்க கேட்டது போல இப்ப இந்த வெறுமனே பால் உற்பத்தி பண்றதோ இல்ல அது சார்ந்த விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரது மட்டும் நாங்க செயல்படுத்தல. நீங்க பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கு இந்த மனையில் கீழே அனைத்து விதமான பயிற்சிகளையும் உதவிகளையும் நாங்க செய்யறோம். முக்கியமா தர குறியீடு வாங்குறதுக்கு முதற்கொண்டு, அதாவது FSSAI சர்டிபிகேஷன் சொல்லுவாங்க, அந்த உணவு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இருக்கும், அதற்குமே நாங்க வழிகாட்டுதல் கொடுக்குறோம். ஏன்னா நீங்க இப்ப ஒரு விவசாயி ஒரு தொழிலை ஈடுபடுறதை தாண்டி அவருடைய வெற்றி கடைசியா இறுதியா அந்த சந்தைப்படுத்துதல் வரைக்குமே இந்த வேளாண்மை அறிவியல் மையங்கள் நாங்க முக்கிய பங்காற்றிட்டு வரோம் மேடம். நிச்சயமா சார். மத்திய அரசு அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நாட்டின் வளர்ச்சியில இளையோர், மகளிர் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க, அதனால அவங்கள மேன்மேலும் உயர்த்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில வேளாண் அறிவியல் நிலையம் வாயிலாக என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க சார். இப்போ இளைஞர்கள் நிறைய இதற்குள்ள ஈர்க்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை செயல்படுத்திட்டு வராங்கன்னு நீங்க முன்புல இருந்தே சொல்லியிருந்தீங்க. எந்த அளவுக்கு இளைஞர்கள் கிட்ட இதற்கான ஆர்வம் இருக்கு சார்? ஏன்னா வருங்காலத்துல விவசாயம் அப்படின்ற ஒரு துறையையும் இளையோர் அவங்களுடைய முக்கிய இலக்கா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக மேடம். இப்போ இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நமது மத்திய அரசின் கீழே இந்த ஸ்டார்ட் அப்ஸ் சொல்லக்கூடிய எல்லா இந்த செயல்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்களை ஊக்குவிச்சு அவங்களுடைய சிந்தனை திறனை, புதுசான ஒரு சிந்தனை வழிகாட்டுதல்களுக்கு என்னென்ன வகையில் ஆராய்ச்சிக்கோ இல்லை அதை கொண்டு போய் ஒரு நிறுவனமாக முன்னெடுக்கிறதுக்கு நிறைய நிதியுதவி பல கட்டங்களாக செஞ்சுக்கிட்டு வராங்க. அதில் தனிப்பட்ட இளைஞர்களாக இல்லாமல் குழுவாக சேர்ந்து நிறைய பேர் எங்களுடைய மையத்தை நாடுறதும் ஈடுபடுறதும் ரொம்ப இப்போ அதிகமாக இருக்குது. முக்கியமாக விவசாயிகளையும் பார்த்தீங்கன்னா இந்த உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளாக உருவாக்குறாங்க, அதாவது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனாக வராங்க. ஆமாம், அவங்களும் இப்போ இந்த வங்கிகளை அணுகிறதோ இல்லை மத்திய அரசின் கீழ் அந்த நிதியுதவி பெறத்துக்கோ இது ஒரு முக்கிய காரணியா ஒரு ஏதுவா இருக்கு. அதனால இளைஞர்கள் மத்தியில இது ஒரு சராசரியா ஒரு தொழிலுக்கு போகாம நம்மளா ஒரு முதலாளியா ஆகலான்ற ஒரு எண்ணம் ரொம்ப இப்ப ஓங்கி கிடக்கு மேடம். நிச்சயமா சார். அதே மாதிரி மகளிருக்கும் இது ஒரு பிரகாசமான தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்? ஏன்னா நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, மகளிரும் நிறைய இந்த பயிற்சிகளுக்கு எல்லாம் வராங்க, அவங்களும் இதை ஆர்வமா கத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. வீட்டுல இருந்தே அவங்க அவங்களுக்கான ஒரு சம்பாத்தியத்தை எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா இந்த பயிற்சிகள் வாயிலா? கண்டிப்பாக மேடம். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எல்லா இல்லங்களிலுமே பார்த்தீங்கன்னா இருவரும் பணிக்கு சென்றாதான் சென்னை போன்ற மாநகரங்கள் அவங்களால குடும்ப சூழல்ல சரி செய்ய முடியுதுன்னு சொல்றாங்க. எங்ககிட்ட வர்றவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய பேர், முக்கியமா இப்ப வேளாண்மை அறிவியல் மையத்தில் பார்த்தீங்கன்னா மகளிர் மென்பொருள் துறையிலிருந்து வேலையை விட்டுட்டு இப்ப மனையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு தனியா ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தி ஆலையை துவங்கி இருக்கிறாங்க. அப்ப இது போல அவங்க செயல்படுறதால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்திய அளவில் ஒரு அங்கீகாரமும் கிடைக்கப்பட்டிருக்கு. அவங்க நிறைய அந்த விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி எப்படி ஒரு வீட்டில் அவங்க பாட்டி அவங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்களோ அதை அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு உற்பத்தியில் ஈடுபடுறப்ப மிகப்பெரிய தொழில் முனைவோராக மாறி இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வச்சு அதன் மூலியமா நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனாலேயே எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில முக்கியமா கால்நடை சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கு மகளிர் பெரும்பாலும் அதிக ஆர்வத்துல கலந்துக்கிறாங்க மேடம். நிச்சயமா சார். உழவும் தொழிலும் தான் நாட்டின் உயிர் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வேளாண்மைக்காக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு நிறைய திட்டங்களை நிறைவேற்றிட்டு வராங்க மத்திய அரசு. அதை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை வேளாண் அறிவியல் நிலையங்கள் செஞ்சுட்டு வராங்க. இதுல என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது, நம்ம நாடு சுயசார்பு இந்தியாவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கான திட்டங்கள் தான் இது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற திட்டங்கள் சுயசார்பு இந்தியா அப்படின்ற இலக்கை அடையறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் சொல்லலாமா சார்?
நிச்சயமா மேடம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா பால் உற்பத்தியில தொடர்ச்சியா கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாம தான் முதலிடத்தில் இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு சந்தையையும் ஒரு சர்வதேச அளவில் வந்து நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நிறைய நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கூட்டு தொழிலில் ஈடுபடுறவங்க, அப்புறம் முக்கியமா வந்து புது தொழில் முனைவோராக வர்றவங்க எல்லாருமே கால்நடை சார்ந்த அப்புறம் வேளாண்மை சார்ந்த தொழில்களில் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டு வராங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கும். நீங்க வந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல இளைஞர்கள் மத்தியில ஒரு சுய தொழில் தொடங்கணும்னா வேளாண்மை மற்றும் கால்நடை சார்ந்த தொழிலில் ஈடுபடுறப்ப அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் கண்டறிஞ்சு மேலும் அவங்களுடைய குடும்பமும் சுற்றும் சூழமும் சிறப்பா இருக்கலான்றது அவங்களுடைய வெற்றி மூலியமா நிறைய கதைகள் கண்டறிஞ்சிட்டு வர மேடம். நிச்சயமா சார். வேளாண் நலன் சார்ந்து மத்திய அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க சார். அதுல குறிப்பிடத்தக்க திட்டங்கள் அப்படின்னா எதெல்லாம் சொல்லலாம் சார்? இந்த பிரதான் மந்திரி ஃபைசால் பீமா யோஜனா வந்து ஒரு குறிப்பிடத்தக்க திட்டமா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பயிர் காப்பீடு வந்து ஒரு முக்கிய பங்கு ஆற்றிட்டு வருது நம்ம பார்த்தோம். இது தவிர விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிசான், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல செயலி அடிப்படையில் இந்த வந்து தேசிய மின் ஆளுமை திட்டத்தின் கீழே வந்து இந்த வேளாண்மையை கொண்டு வந்து ஒரு கைபேசி வழி செய்தியை வந்து பரிமாற்றம் செய்யறோம். ஏன்னா இப்ப நீங்க வந்து விவசாய மக்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் சராசரியா நம்ம இந்தியாவில் ஒரு 40 கோடி பேர் இந்த கைபேசி வச்சிருக்காங்க. இதுல ஏறக்குறைய பாத்தீங்கன்னா விவசாய குடும்பங்களை அரசு இலக்காக கொண்டு சுமார் ஒரு 9 கோடி விவசாய குடும்பங்களை வந்து இந்த கிசான் திட்டத்தின் மூலியமா குறுஞ்செய்தி இந்த தளம் அனுப்புறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகள்ல வந்து மத்திய மற்றும் மாநில அரசு அமைப்புகள் அவர்களின் அந்தந்த மொழியில விருப்பமான வேளாண் நடைமுறைகளை பத்தியும் குறுஞ்செய்தி மூலியமா வந்து ஆலோசனைகள் வழங்கி உதவிட்டு வராங்க. இதன் மூலியமா இப்ப வேளாண்மை விரிவாக்க ஒரு பகுதியாக பல்வேறு முறைகளை வந்து ஒரு நெறிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதனால விவசாய மக்கள் நேரடியா வந்து ஒரு தகவல் கிடைக்கல, ஒரு புது மாதிரியான தொழில்நுட்பம் சொல்லுவாங்க, அதாவது பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை கொண்டு போய் சேர்க்கறது, அதை வந்து விவசாயிகள் மத்தியில் பிரபலப்படுத்துறது. இதுல முக்கியமா அந்த விரிவாக்கத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கா வந்து மத்திய அரசு வந்து இந்த கிசானை செஞ்சிருக்கிறாங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா மேடம் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை வந்து எப்படி செயல்படுத்திட்டு வராங்கன்றது சிறந்த உதாரணம் வந்து 155 அதாவது இந்த கிசான் கால் சென்டர் மூலியமா. இதுல என்ன நீங்க ஒரு முக்கியமான செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா பண்ணை தொலைபேசி ஆலோசகர்கள் மூலியமா அவங்க வந்து என்னென்ன நேரடி அவங்களோட சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக விவசாயிகள் சார்ந்த என்னென்ன துறைன்னு பாத்தீங்கன்னா தோட்டக்கலை, கால்நடை பராமரிப்பு, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, நீர்வாழ் உயிரின வளர்ப்பு, வேளாண் பொறியியல், வேளாண் சந்தைப்படுத்துதல், உயிர் தொழில்நுட்பம், வீட்டு அறிவியல் போன்ற இது எல்லா சம்பந்தமாகவும் இந்த தகவல் தொடர்பை வந்து நீங்க தெரிவிச்சுக்கலாம். இந்த கிசான் கால் சென்டர் மூலியமாகவும் அணுகி அவங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணலாம். இது தவிர இப்ப நீங்க ஏற்கனவே நம்ம சந்தைப்படுத்துதல முக்கியமான ஒரு அங்கம் கேட்டப்ப நிறைய திட்டங்களை மத்திய அரசு முன்னெடுத்தாலும் அக்மார்க் நெட்னு சொல்லக்கூடிய இந்த வேளாண் சந்தைப்படுத்துதலுக்கான ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. நம்ம ஒண்ணு பார்த்தோம், இந்த ஈனாம் செயலி மூலியமா ஒண்ணு செய்யறது. இப்ப நீங்க மாவட்ட அளவுல பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரி இந்த அக்மார்க் நெட் மூலியமாக இந்த புதிய தகவல் தொழில்நுட்பம் மூலியமா இந்த வேளாண் சந்தைப்படுத்துதலை வந்து ஒரு வலை அமைப்பா கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. இப்ப இதனால என்ன உங்களுக்கு பயன் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் 2000ஆவது ஆண்டுல இருந்து தொடங்கப்பட்ட இந்த அக்மார்க் திட்டத்தின் மூலியமா கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்லாம் இணைக்கப்பட்டு அவற்றில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தரவுகளை பதிவு செஞ்சு கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட சரக்குகள், அதாவது ஆங்கிலத்தில் கமாடிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, மேற்பட்ட வகைகளையும் வந்து சந்தைப்படுத்துதலுக்கு வந்து ஒரு வழிவகை செஞ்சு தராங்க. இது வந்து நமது மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய சந்தைப்படுத்துதல் மற்றும் ஆய்வு இயக்குநரகம் மூலியமா நேரடியாக கண்காணிப்பில் செயல்பட்டு கொண்டிருக்குது மேடம். நிச்சயமா சார். இப்போ வருங்காலத்திற்கான திட்டங்கள், இப்ப எதிர்கால தேவைகள் என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா சார்? அதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கா சார் வேளாண் அறிவியல் நிலையங்கள்? கண்டிப்பா மேடம். இப்ப நடைமுறையை சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு, தனிமரம் தோப்பாகாதுன்னு. அதனால விவசாயிகள் வந்து குழுவா சேர்ந்து பயணிக்கிறத வந்து மத்திய அரசு ஊக்குவிக்கிறாங்க. அதாவது சிறு குறு விவசாயிகள் எல்லாருமே வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகளா மாறினாங்கன்னா அவர்களுக்கு மத்திய அரசின் கீழ் கொடுக்கக்கூடிய நிதியுதவி வந்து எளிதில் பெறலாம். அவங்க வந்து இந்த FPO பதிவு பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் இயங்கக்கூடிய அந்த நபார்டு வங்கி மூலியமா ஒரு திட்டத்தை அணுகிறாங்கன்னா, உதாரணத்துக்கு கறவை மாடு வளர்ப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் வெறுமே இந்த டெய்ரி FPO மாடல் அந்த மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா ஈஸியா அந்த வங்கிகளை அணுகி தேசிய உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளில் வந்து நிதி பெறலாம். இது தவிர இவங்களுக்கெல்லாம் இந்த விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு கண்காணிப்பு குழுவும் உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால வந்து எளிதில் ஒரு நடைமுறை சிக்கல்கள் வராமல் இருக்கிறதுக்காக இதை ஒழுங்குபடுத்துவதற்காக மத்திய அரசு வந்து இது ஒரு குழுவா செயல்படுறப்ப அது வந்து சிறந்த முன்னெடுப்பா அவங்களே வந்து ஊக்குவிக்கிறாங்க. நிச்சயமா சார். முன்பே நீங்க வந்து ஒரு முறை குறிப்பிட்டீங்க FPOs பத்தி, உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் பத்தி. அதாவது முக்கியமா இவங்களுடைய செயல்பாடு அப்படின்றது என்னவா இருக்கும் சார்?
அவங்க இந்த உழவர் உற்பத்தியாளர் குழு நீங்க கேட்டது மேடம், இப்ப ஒரு நேரடி தொழிலில் ஈடுபடுற ஒருமித்த விவசாயிகளை ஒன்றிணைக்கிறது தான் நோக்கமே. உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி கால்நடை சார்ந்ததில் கறவை மாட்டு பண்ணைய விவசாயிகள்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். வேளாண்மைகளில் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலையில் வெறும் பூ உற்பத்தியாளர்கள், இப்போ நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த தோட்டக்கலை பூ உற்பத்தியாளர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு உழவர் உற்பத்தியாளர் மன்றம் தனியாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இது போன்ற மகளிர்கள் பார்த்தீங்கன்னா மனையில் சம்பந்தமான அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நேரடி ஒரு தனிப்பட்ட தொழிலை மட்டும் ஆர்வமாக செய்யக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அதை மட்டும் செயல்படுத்தக்கூடிய அந்த வியாபார ரீதியாக வெற்றி அடையக்கூடிய வழிக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த உழவர் உற்பத்தியாளர் மன்றம் வந்து மத்திய அரசால் ஊக்குவிக்கப்படுது மேடம். சரி சார், இப்போ இந்த உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை ஏற்படுத்துறதுல வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தோட பங்களிப்பு எதுவும் இருக்கா சார்? கண்டிப்பாக மேடம். ஏன்னா இப்போ ஒரு துறை சார்ந்த வல்லுநர்கள் இங்கே இருக்கிறதால இப்போ வேளாண்மை அறிவியல் மையத்தில் அணுகிற அந்த பயிற்சி எடுத்து வெற்றியோட தொழிலில் ஈடுபடுற அந்த தொழில் முனைவோர்களாக மாற்றி அவங்கள ஒருமுகப்படுத்தி அவர்களை வந்து மேலும் தொழிலில் வளர்ச்சி அடைவதற்காக இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல வங்கி நிதியுதவி பெற விரும்பினாங்கன்னா இந்த FPO ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அவங்கள கொண்டு போயிட்டு அந்த மாவட்ட நபார்டு வங்கி மூலியமா அவங்களோட அருகாமையில் இருக்கக்கூடிய தேசிய உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளில் அந்த தொழில் தொடங்குறதுக்கு நிதியுதவி பெறறதுக்கு வரைக்குமே இந்த வேளாண்மை அறிவியல் மூலியமா நாங்கள் உதவி செஞ்சுட்டு வரோம் மேடம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்போருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அப்படின்றது என்ன சார்? நீங்க ஏற்கனவே சொன்னது போல மேடம், இப்ப மத்திய அரசு முன்னெடுத்து கொண்டிருக்கிற எல்லா திட்டமே சர்வதேச அளவுல ஒரு பெரிய கவனத்தை கொண்டு போறது அவங்களுடைய இலக்கா இருக்கு. முக்கியமா வந்து நமக்கு ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு சர்வதேச இந்த நீடித்த வளர்ச்சிக்கான ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்க. அதுல பசியை ஒழித்தல், உணவு பாதுகாப்பை அடைதல், ஊட்டச்சத்தை மேம்படுத்துதல் மற்றும் நீடித்த வேளாண்மையை ஊக்குவித்தல், அதாவது ஆங்கிலத்தில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்றாங்க மேடம். இப்போ இதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்குனதுல இருந்து இப்போ நமது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த செயல்பாடுகள்ல முக்கியமா இந்த நீடித்த வளர்ச்சி இலக்குகளுக்கு வந்து நம்ம ஆதரவா செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுல இந்தியாவில் இந்த மக்கிய உரம் தயாரித்தல், அப்புறம் உயிரி கறி கட்டு பயன்பாடு மற்றும் உயிரி பொருட்கள் மறுசுழற்சி போன்றதுல நம்ம அதிக கவனம் செலுத்துறதால இந்த உற்பத்தியை மேம்படுத்துவதன் திறனை வந்து நம்ம அதிகரிச்சிருக்கிறோன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கா நம்ம ஆற்றி கொண்டு வரோம் மேடம். இதனால மற்ற நீங்க புதிய செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு உலகளாவிய உணவு விரயத்தையும் தடுக்கிறதன் மூலம் வந்து இந்த நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வந்து குறிப்பா வளர்ந்து வரக்கூடிய நமது பாரத நாடு எளிதில் அடைஞ்சு வெற்றி அடையும் மேடம். நிச்சயமா சார். வேளாண் அறிவியல் நிலையங்களை விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், மீன் வளர்ப்போர் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் சார்? குறிப்பா வந்து ஒரு மாவட்டத்திற்கும் இந்த வேளாண்மை அறிவியல் மையம் இயங்குவதால அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் கால்நடை மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழிலில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க, இல்லை முதல்ல தொழில் முனைவோராக அதை வந்து கொண்டெடுக்கணும், இல்லை வந்து மாற்று செயல்பாடுகளில் ஒரு வழிகாட்டுதல் பெறணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா எங்கள் வேளாண்மை அறிவியல் மையத்தை அணுகலாம் மேடம். குறிப்பாக அவங்களுடைய இந்த மாதிரி முதல்ல கால்நடை சார்ந்த இல்லை வேளாண்மை சார்ந்த தொழிலை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு வந்தால் கூட அவர்களுக்கு இந்த பயிற்சிகள் மூலியமாகவும் புதிய தொழில்நுட்பத்தின் ஆலோசனை மூலியமாகவும் அவர்களை தொழில் முனைவோராக மாற்றி வெற்றி அடைவதற்கு அனைத்து வழிகளும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூலியமாக நாங்கள் செயல்படுத்திட்டு வரோம் மேடம். வேளாண் துறையில என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது, அந்த திட்டங்களை சிறப்பா செயல்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு வேளாண் அறிவியல் நிலையங்கள் வந்து உதவிகரமா இருக்காங்க? நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார். நன்றி மேடம்.